சில மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, சில மெட்டீரியல்ஸ் வந்து ஒப்பேக்காக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மெட்டீரியலுக்குள்ளே லைட் போகும்போது அந்த மெட்டீரியல் கூட லைட் இன்டராக்ட் பண்ணுது. ஆனால் வெளியில் வரும்போது அதே லைட்டாக வெளியில் வருது. அது எப்படி? அதே மாதிரியே ஒரே மெட்டீரியல் வந்து சில வேவ்லென்த்துக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் சில வேவ்லென்த்துக்கு ஒப்பேக்காகவும் ஆக்ட் ஆகும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லைட்டு வந்து கிளாஸ்க்குள்ளே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸால் தான் உருவாகியிருக்கும். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். இப்போது நீங்கள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் லைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் தான் உருவாகியிருக்கு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், பேக் அண்ட் ஃபோர்த்தாக, சைன் வேவ் மாதிரி. அதை தான் வந்து நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து லைட்டு. இப்போது அது வந்து ஒரு மீடியம்குள்ளே ட்ராவல் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆசிலேட் ஆகிட்டே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே வருது. இப்போது எலக்ட்ரான் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆகும். இப்போது டக்குன்னு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரானோட ஆக்சிலரேட் ஆகிற டைரெக்ஷனும் ஆப்போசிட் ஆகிடும். இப்போ அதே மாதிரியே நீங்கள் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு டைரெக்ஷனை மாற்றிட்டே இருந்தீங்கன்னா எலக்ட்ரானும் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதே தான் இந்த கிளாஸ்லேயும் நடக்குது. இப்போ ஆசிலேட் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான் கண்டினியூஸாக பேக் அண்ட் ஃபோர்த் ஆக்சிலரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆக்சிலரேட் ஆகிற எந்த ஒரு சார்ஜுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது இந்த ஆசிலேட் ஆகிற எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ் அதோட ஓன் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த புதுசாக ஃபார்ம் ஆன எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பழைய ஃபீல்டோட சேம் ஃபேஸாக இருக்காது. ஏன்னா அந்த எலக்ட்ரான் ஆசிலேட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் எல்லாத்துக்குமே இனர்ஷியாக இருக்கும். அதனால் அது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் அது ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வேவ் வந்து ஒரிஜினல் வேவை விட ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி இருக்கும். இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் நடக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்கும்போது வேவ் லென்த் கம்மியாகிற மாதிரி தெரியும். ஃப்ரீக்வன்சி எப்போவுமே மாறாது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா வேவ் லென்த் மாறுச்சுன்னா லைட்டோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு மாறும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒரு மீடியம்குள்ளே லைட்டோட ஸ்பீடு மாறுற மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம மீடியமில் இப்போது 2 விதமான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து அந்த நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆன அந்த இஎம் வேவ்ஸோடைய ஃபீல்ட்ஸு, அப்புறமா இந்த எலக்ட்ரான் ஆசிலேட் ஆகி அது ப்ரொடியூஸ் பண்ண ஃபீல்டு. இந்த 2 ஃபீல்டு இருக்குது. எவால்ட்-ஓசின் எக்ஸ்டிங்ஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ரொடியூஸ் ஆன இந்த ஃபீல்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா, அந்த ஃபீல்டு வந்து நேச்சுரலாக இருக்கிற அந்த ப்ரைமரி ஃபீல்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபீல்டு வந்து அதுக்கு மீதி இருக்கும். அந்த ஃபீல்டு தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த டிரான்ஸ்மிட் ஆகிற ஃபீல்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆன ஃபீல்டு மாதிரியே இருக்கும். ஆனால் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வேவ் லென்த்தும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் ஆசிலேட் ஆகி ரேடியேஷன் எமிட் பண்ணும்போது அது எல்லா டைரெக்ஷன்லையும் எமிட் பண்ணும். பட் எல்லா டைரெக்ஷன்லேயுமே அது அந்த ஒரு எலக்ட்ரானை மட்டும் எமிட் பண்ணல, அந்த மொத்த லேட்டிஸில் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானும் சேம் ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ அப்போ எல்லா எலக்ட்ரானும் எல்லா டைரெக்ஷன்லையும் எமிட் பண்ணும்போது அது மற்ற டைரெக்ஷன் எல்லாமே டிஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகி கேன்சல் ஆகிடும். அது அந்த லைட் எந்த டைரெக்ஷனில் வந்ததோ அந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகும். அதனால் அந்த டைரெக்ஷனில் தான் லைட்டு அந்த இஎம் வேவ்ஸ் வந்து போகுது. ஸோ அதுதான் கொஹரன்ஸ் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு லைட் வந்து கிளாஸ் மேலே வந்து படுது. அதுக்கப்புறம் இன்னொரு லைட்டு வந்து க்ரியேட் ஆகி, அது க்ரியேட் ஆகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக நடக்கிற ப்ராசஸ்னால் அது க்ரியேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இப்போதைக்கு க்ரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா அது போகுது. ஸோ ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆகலை. மேபி டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடு வேணால் அந்த மீடியம்குள்ளே சேஞ்ச் ஆகலாமே தவிர மற்றபடி அந்த லைட் எல்லாமே சேம் லைட்டு தான். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டை அந்த பக்கம் ஒரு கண்ணாடியிலேருந்து பார்க்குறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட்டு நீங்கள் பார்க்கல, அந்த கண்ணாடி ப்ரொடியூஸ் பண்ண லைட்டை தான் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் வரலாம்.
இப்போ ஆட்டம்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுறனால தான் லைட்டோடைய ஸ்பீடு வந்து கம்மியாகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் நடுவில் வேக்கம் தானே இருக்குது. அப்போ வந்து லைட்டு நார்மல் ஸ்பீடில் தானே போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு லைட்டோடைய நார்மல் வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்டம்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை விட பல மடங்கு அதிகம். ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு அட்டாமிக் லெவலில் பார்த்திங்கன்னா லைட்டுன்றது ஒரு கண்டினியூஸ் ஃபீல்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரி, அப்போ ஏன் சில ஆப்ஜெக்ட் வந்து ஒப்பேக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரான் வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சினா நேச்சுரலாக அந்த எலக்ட்ரான் ஆசிலேட் பண்ணி விட்டிங்கன்னா அது எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகுதோ அதுதான் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ வேறு ஏதாவது ஒரு வேவ் வந்து அந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில் அந்த எலக்ட்ரான் ஆசிலேட் பண்ணுச்சுன்னா அப்போது அந்த எலக்ட்ரான் ஆசிலேட் ஆகிற அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஆம்ப்ளிடியூடு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இப்போது யூவி ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸோடைய எலக்ட்ரான்ஸோடைய ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு நியராக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா யூவி ரேஸ் ஒரு கிளாஸ் மேலே போடும்போது அந்த எலக்ட்ரான் ரொம்ப ஹை ஆம்ப்ளிடியூடில் ரெசனன்ஸ் ஆகும். அப்போ அது அந்த மொத்த ஃபோட்டானையுமே அப்சார்ப் பண்ணிக்கும். இது வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங், அதாவது அந்த ஃபோட்டானே வந்து டிஸப்பியர் ஆகிடும். இதே நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் லைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானோடைய ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை விட ரொம்ப தள்ளி தான் இருக்குது நார்மல் பார்க்குற லைட்டோட விசிபிள் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கும், அதாவது எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் நடக்கும். ஸோ இதனால தான் சில வேவ்லென்த் ஒப்பேக்காகவும் சில வேவ்லென்த் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியுது. இப்போ நீங்கள் கிளாஸை யூவி ரேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பேக்காக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபினாமினன் நடக்குது. தேங்க்யூ.